இங்கிட்டு போடா. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்மில் இந்த தென்னங்கன்றை சுற்றி நிறைய களை வளர்ந்து கிடக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த களையெல்லாம் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, இந்த தென்னங்கன்றை வளர விடாமல் அப்படியே அமுக்கி எடுத்துரும். அதனால் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தென்னங்கன்றை சுற்றி மட்டும் நம்ம களை எடுத்துக்கலான்னு இன்றைக்கி முடிவெடுத்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கே தெரியும், நேற்று செம்ம மழை. வீடியோ பார்த்தவங்களுக்கும் ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அதனால் இந்த மழை டயத்தில் மட்டும்தான் அந்த செடியை ஈஸியாக பிடுங்கி எடுத்தேன். ஏன்னா வெயில் காலம் அப்படின்றதுனால நம்ம மம்மட்டி போட்டோ இல்லை பிடுங்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த மழை காலத்தில் நான் மழை பெஞ்சனால பிடுங்கிறதுக்கு எனக்கு கையெல்லாம் அறுத்துச்சு. அதனால தான் ஒரு பைய எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் ரைட்டில் மாற்றி மாற்றி பிடுங்கினேன். ஈஸியாக வந்துருச்சு. இந்த களையை டோட்டலாக நம்ம எடுத்துட்டோம்னாவே கொஞ்சம் தென்னங்கன்று கொஞ்சம் ஈஸியாக டக்கு டக்குன்னு வளர்ந்துடும். இது எடுக்கிறக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க்கை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாவே ஒரு 8:45 ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன் வீடியோவே. அதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபார்மில் போர் கிடையாது, தண்ணி கிடையாது. குடத்தில் தான் தண்ணி கொண்டு வந்து ஊற்றணும்னு உங்களுக்கே தெரியும். போர் போடணுங்க. கண்டிப்பாக போர் போடணுன்னு நம்ம ஃபார்மை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டே போக முடியாது. ஏன்னா நம்ம குடத்தில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக போர் போட்டே ஆகணும். இன்னொன்று, நம்ம தண்ணி குடத்தில் கொண்டு வரதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் முட்டிக்காலுக்கு மேலே வளர்ந்துருந்துச்சு. இந்த களையெல்லாம் பூச்சி பாம்பு ஏதாச்சும் உள்ளே இருந்தால் கூட சுத்தமாகவே தெரியாது. அதனால் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த களையை ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலைல முடிவு பண்ணேன். ஏன்னா நேற்று பேஞ்ச மழைக்கு இப்போ மட்டும்தான் அந்த களையை டக்கு எடுக்க முடியும். இல்லாட்டி ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த களையை நம்ம எடுக்கணும். பார்க்குறதுக்கு தாங்க கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த களை ரொம்ப நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ 10 மணி ஆக போகுது. ஒரு 2 மணி நேரம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம தண்ணி ஊற்றும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இதை இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நம்ம இடுப்பு உயரத்துக்கு நம்ம வளர்ந்துடும். பாருங்களேன், உங்களுக்கு களையை நான் காட்டுறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருந்துச்சு. இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்குமே உங்களுக்கு கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. தூரத்தில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ களை இருக்குங்க. ரொம்ப மோசமானதுங்க அது. இதை எடுக்கலை அப்படின்னா அந்த தென்னங்கண்டை அப்படியே அமைங்கிடும். பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன் இந்த தென்னங்கண்டை. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ மண்டி போயிருக்குன்னு. இப்படி இருந்துச்சு அந்த களையெல்லாம். அப்படியே அடுத்த ஃபோட்டோவில் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சுங்க. இனி நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். ஓகே, பை பை, டாட்டா.